ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஃபுல்லாக வந்து நாள் நைட்டே வந்து அவ்வளோ பாத்திரம் இருந்ததுங்க. எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு தான் தூங்குவேன். எப்பயுமே வந்து பாத்திரத்தெல்லாம் போட்டுவிட்டு தூங்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா காலையில் எந்திரிச்சு வந்தோடனே நம்ம கிச்சனை பார்த்தா நமக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். அதனால் நைட்டே வந்து எல்லா பாத்திரத்தையுமே கழுவி வச்சு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கினாதான் நமக்கு காலையில் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனேயுமே பாத்திரத்தை கழுவுறது கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த கழுவுன பாத்திரத்தை அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது தான் பெரிய டாஸ்கே. அப்புறம் காலையில் என்ன சமைக்கிறது அப்படின்னு பார்த்தா, சரி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாம்பாரே வச்சிடலாம், டிஃபனுக்கும் ஆச்சு, மதியம் லஞ்சுக்கும் ஆச்சு, வேலையும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சைடிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் பொரியலும் பாசிப்பருப்பு தேங்காயெல்லாம் போட்டு செஞ்சால் கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். சாம்பாரும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பஸ்ஸு 7 மணிக்கெல்லாம் வந்துடும். வீட்டை விட்டு 7:05 கிளம்புனாதான் அவன் வந்து பஸ்ஸை பிடிக்க முடியும். எனக்கு வந்து தம்பி வந்து 12th முடிக்கிற வரைக்குமே அந்த லஞ்சு கொடுத்து விட்ற வேலை அந்த மாதிரி ஒரு டென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா லஞ்சு வந்து ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க, மதியம் காலையில் மட்டும்தான் சாப்பிட்டு போவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. எந்திக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம சமைச்சு கொடுக்குறதா என்ன சமைக்கிறது அப்படிங்கிறதான் பெரிய டாஸ்காக இருக்குன்னு வைங்களேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு அரிபரியாக காலையில் சமைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேகமாக நம்ம எந்திரிச்சிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாள் நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டு நம்ம சமைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன். நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருந்ததுங்களா, செடியெல்லாம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருந்தது. அதுதான் போய் வெளியில் போய் பார்த்துட்டு இருந்தேங்க. எங்களுக்கெல்லாம் நல்லா மழை பெய்யுது, கொஞ்சம் ஹீட்டு கம்மியான மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாத்தையுமே வந்து டிஃபன் பாக்ஸில் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து வச்சு அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் இட்லி நாள் நைட்டு வந்து இட்லி தான் செஞ்சுருந்தேன். மாவாட்டி வச்சுருந்தேன். அதில் வந்து இட்லி ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சாம்பார் அதுதாங்க செஞ்சு கொடுத்தேன். காலையில் டிஃபன் வந்து இட்லி சாம்பாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டான். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு ஓவராக இருக்கா வெயில், அதனால் பகலெல்லாம் சரி ஒரு ஜூஸும் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முலாம்பழ ஜூஸ் தாங்க போட்டு கொடுத்தேன். அவனும் குடிச்சிட்டு கிளம்பிட்டான் காலேஜுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கெல்லாம் அவன் அங்கே போய் நிற்கணும், அப்போ தான் பஸ்ஸை பிடிக்க முடியும். ஓகேங்க, தேங்க்யூ.